இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தை நான் ஆட போறேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தை ஆரம்பிச்சவளே நீ தானே. நம்ம காதலிக்கிறவங்க கிட்ட நம்மளோட காதலை சொல்லி ஒன்னா சேர்ந்து வாழ்றது ஒரு சைடு இருந்தாலும் சிலருக்கு சொல்லாத காதல்னு ஒன்று இருக்கும். அப்படித்தான் என் காதல்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருவேளை என் காதலை உங்ககிட்ட நான் சொல்லி அதை நீ ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பியான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் அதாவது சேர்ந்து வாழ்கிற காதலை விட இந்த மாதிரி சொல்லாத காதலுக்கு வேல்யூ எவ்வளவோ அதிகம். ஒருவேளை உன்னை நான் நேரில் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் எனக்கு அமைஞ்சிருச்சுன்னா அப்போது என் காதலை உங்ககிட்ட சொல்லும் போது அதை நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரியல. ஏன்னா பல வருஷங்கள் கடந்துருச்சு. வாழ்க்கை வேணா பல வருஷங்களை கடந்து வந்திருக்கோம். ஆனால் காதலுக்கு இந்த மாதிரி வருஷங்கள், காலங்கள், நிமிஷங்கள் அப்படி எதுவுமே தேவையில்லை. என்ன பொறுத்தளவில் சொல்லாத காதலுக்கு தான் வேல்யூ ரொம்ப அதிகம்னு நினைக்கிறேன். சொல்லாத காதல் எல்லாம் கல்லறையில் சேரும், நீ விட்டு போற தூரம் எல்லாம் தீயாகும். நீ நெஞ்சின் ஓரத்தில் வலிக்கின்ற பாதியா மனதினை அறிந்தவன் எவன்? ஹலோ, யாரு? ஓ, நான் யாருன்னு உனக்கு மறந்து போச்சுல? மறந்து போற மாதிரி சில செயல்களை செஞ்சதுக்கு அப்புறம் ஞாபகம் இருந்தாலும் மறந்து போச்சுன்னு தான் சொல்லுவேன். என் கேரக்டர் பத்தி நல்லாவே தெரியும். ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாம போனை வச்சுட்டு போங்க. இளங்கோ, உன் கோபம் நியாயமானதா? அதுக்காக இந்த அம்மாவை மன்னிச்சு நீ ஏத்துக்கவே மாட்டியா? உங்களை அம்மானு சொல்றதுக்கு கூட எனக்கு வாய் கூசுது. ஓகேவா? அந்த ஒரு வார்த்தையை தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க, புரியுதா? உங்ககிட்ட எல்லாம் இருக்க பிடிக்காம தான் நான் எதுவுமே வேணாலும் ஒதுங்கி வந்து இங்க இருக்கேன். இங்க இருந்தாலும் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கீங்க. ஒருத்தவங்க ஒரே ஒரு தடவை கால் பண்ணி அட்டன் பண்ணலைன்னா திரும்ப அவங்களுக்கு ஃபோன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற இன்டீசன் கூட தெரியாது உங்களுக்கு. இந்த வார்த்தைய நீ யாரை பத்தி கேட்டிருந்தாலும் அவங்க அதை செஞ்சிருப்பாங்களோ என்னமோ. ஆனா எனக்கு தாய் பாசம் இல்லப்பா, அப்படி செய்ய வரல. என்னதான் நீ கோவமா இருந்தாலும் நான் எப்படி உங்ககிட்ட பேசாம இருக்கிறது? மனசு வலிக்க தானே செய்யும், அதான் கால் பண்ணேன். ப்ளீஸ் தாயின்னு மட்டும் சொல்லாதீங்க. அந்த வார்த்தையை சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஓகேவா? எல்லாரும் தங்களோட பிள்ளைங்க கிட்ட போய் பேசக்கூடாது, அவங்கள அடிக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லி வளர்த்துருக்காங்க. ஆனா என் வாழ்க்கையவே நீங்க பொய்யாக்கிட்டீங்கல்ல, அதை எப்படி நான் மறப்பேன்? ஒரு நாளும் மறக்க மாட்டேன். எனக்கு புரியுதுப்பா. இந்த உண்மையை நான் இன்னைக்கு சொல்லலைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு தெரியத்தானே போகுது. அதுக்கு நீ முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இப்படி எங்க மேல கோவப்பட்டு இருக்கிறதுல என்னப்பா இருக்கு? உண்மைதான், உன்னைய பெத்தவ நான் கிடையாதுதான், உன்னைய வளர்த்தவதான். அதுக்காக அந்த பாசம் எனக்கு இருக்காதா? இப்படி நீ எவ்வளோ நாளைக்கு கோவமாவே இருக்கணும்னு நீ நினைப்ப? எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குப்பா. கொஞ்சமாவது அந்த தாய்ங்கிற பாசத்தை என் மேல காட்டு. நோ, இரிட்டேட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு பழசெல்லாம் பேசி நீ கடுப்பேத்திட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான். நானே ஏதாவது பேசுறதுக்குள்ள போனை வச்சிருங்க. இளங்கோ, ஒரு பையனா இருந்து எப்படி உன்னால இதை அக்செப்ட் பண்ண முடியலையோ அதே மாதிரி உன்னை வளர்த்த தாயா இருந்து நீ என்கிட்ட பேசாம இருக்கிறதையும் என்னால் அக்செப்ட் பண்ண முடியலப்பா. ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன் இப்படி கொலையா கொள்ளுறேன்? இப்போ வலிக்குதா? வலிக்குதுல, வலிக்கணும். அன்னைக்கு எனக்கும் அப்படித்தான் இருந்துச்சு. அதனாலதான் உங்க மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு உங்களை விட்டு விலகி வந்துட்டேன். இன்ன வரைக்கும் என்ன பெத்தவ யாருன்னு உங்களால சொல்லவே முடியல. அது என்கிட்ட சொல்லவே கூடாதுன்னு இருக்கீங்களா நீங்க? நானே தெரிஞ்சுக்கிறேன். அது தெரியற வரைக்கும் உங்க மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன். அப்படி சொல்லிட்டு தானே உங்களை விட்டு பிரிஞ்சு வந்தேன். ஏன் இந்த உலகத்துல பிறந்த எல்லா குழந்தைங்களுக்கும் தாய் பாசத்தை கொடுத்துருப்பாங்க. ஆனா நீங்களும் கொடுத்தீங்கதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா உண்மையான தாய் யாருன்னு சொல்லாமலே இன்ன வரைக்கும் வச்சிருக்கீங்களே, உங்களை எப்படி நான் அம்மானு கூப்பிடுறது? முடியவே முடியாது. என் அம்மா யாரு, என்னை பெத்தவங்க யாரு, என் ஃபேமிலி என்னன்னு எனக்கு தெரியற வரைக்கும் உங்க மூஞ்சில நான் முடிக்கவே மாட்டேன். நீங்களா சொல்ற வரைக்கும் நானும் உங்ககிட்ட எப்படியோ கேட்டு பார்த்துட்டேன். எதுலையுமே நீங்க சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. அதனாலதான் நீங்க சொல்லவே வேணான்னு என் ஃபேமிலியை தேடி கண்டுபிடிச்சிக்கலான்னு நானே வந்து இதுதான் உங்ககிட்ட நான் லாஸ்டா பேசுறது. திரும்ப எனக்கு கால் பண்ணீங்க, நம்பரை பிளாக் பண்ணிடுவேன். ப்ளீஸ், நீங்க நீ வளர்த்துட்டீங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இன்ன வரைக்கும் உங்க நம்பரை பிளாக் பண்ணாம வச்சிருக்கேன். புரியும் நினைக்கிறேன். போன் வச்சிருங்க. எனக்கு அந்த குழந்தை பாக்கியத்தையே கொடுக்கல கடவுள். நீ வரமா கிடைச்ச. ஆனா இப்படி என்னை கொலையா கொல்லறியே, ஏன் இளங்கோ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? எங்கன்னா உன்கிட்ட சொல்லிட்டா நீ என்னை விட்டு பிரிஞ்சிருவேன்ற பயத்துல தாண்டா சொல்லாம இருக்கேன். இதை ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உன்னைய என் வயிற்றுல நான் சுமக்கலதான். ஆனா எனக்கு அம்மான்ற ஒரு ஸ்தானத்தை கொடுத்தவன் நீ தாண்டா. சின்ன வயசுல இருந்து வளர்த்து இப்போ இப்படி அம்மாவை வேண்டாம் வெப்பா ஒதுக்குறியே. ரொம்ப வலிக்குது இளங்கோ. ஒரு தாயா இருந்து பார்த்தாதான் என் வலி என்னன்னு தெரியும். பரவாயில்ல, உன் கோபமும் நியாயமானதுதான். ஒரு உண்மையான பொருள் எங்க போய் சேரணுமோ அங்கதான் சேரணும். பொய்யான பொருள் இடத்துல இருந்து
யாரும் இல்லை. நீ மண்ணில் வந்துதிக்க உன்னை யாரும் ஒன்றும் கேட்கவில்லை. விதி கண்ணை மூடிக்கொண்டரவில் இருந்ததொரு வானவில்லை. என் அன்பே என் அமுதே இந்த காய மாறிவிடும் தூங்க. என் கண்ணே என் மணி உன்னை தன்னந்தனியாய் நீ தாங்க. ஆராரோ பாட எங்க தாயும். என்ன மடியில முடியலாதவரே வீட்டு சைடுலாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு திடீர்னு வந்திருக்கீங்களே என்னவா? விஸ்வா அவர் எப்படி பெரிய ஆள் என்னடா பேசிக்கிறீங்க பேசாம இரு. விடுங்க விடுங்க எதுக்கு வந்துருக்கீங்க? சின்ன பையனுக்கு தானே, சின்ன பையனுக்கு மாதிரி தான் பேசுவாங்க, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? சரி விடுங்க. அப்பலாம் கிடையாது சார். சின்ன பையலுக்கு மாதிரி பேசுறாங்க, விட்டோம்னு வெச்சுக்கோங்க. அப்புறம் அதுவே ஒரு இத எடுத்துக்கிட்டு ரொம்ப வாய் பேச ஆரம்பிச்சுடுவாங்க. என்னண்ணே நல்லா இருக்கீங்களா? திடீர்னு வீட்டுக்குலாம் வந்திருக்கீங்க. என் தம்பி வேலைக்கு சேரும் வீட்டுக்கு வந்துட்டீங்களோ? அப்படிலாம் கிடையாது, நானும் வரணும்னு நினைப்பேன். எங்க நம்ம எப்ப பார்த்தாலும் தாலுகா ஆபீஸே பொண்டாட்டி மாதிரில கட்டி அடைச்சிட்டு கிடக்குற மாதிரி கிடக்குது. சரி செல்வா வேலைக்கு சேர்ந்துட்டியான்ல, அதனாலதான் வந்து என்ன எதுட்டு வீட்டுல வந்து பாத்துட்டு போலாம் அப்படின்னு வந்தேன். அப்படியா? என் தம்பி எப்படி வேலை செய்யான்? கவர்மெண்ட் வேலை உங்களுக்கு நல்லாவே தெரியும். எம்புட்டு கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சோம்டு. உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் நஞ்சம் கஷ்டப்படல. என் மகன் அம்புட்டு கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சுட்டா. எல்லாமே எனக்கு தெரியும் பேச்சு, எல்லாத்தையும் கூட இருந்து பார்க்க தானே செஞ்சேன். எம்புட்டு கஷ்டப்பட்டு உன் மொபைல் அப்படி படிக்க வச்சுட்டு படிக்க வச்சு பாரு, இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கியா. இன்னும் இவன் நல்ல நிலைமைக்கு போவியான். கவர்மெண்ட் வேலையெல்லாம் அம்பிட்டு ஈஸியா எவனுக்கும் கிடைக்காது. ஆனா உன் தம்பிக்கு கிடைச்சு வேலையை கண்ணு கருத்துமா செய்யறியான் தெரியுமா? நம்ம பேசின கூட பதில் பேச மாட்டேங்கிறியா, அம்புட்டு கண்ணு கருத்துமா அடிக்கியான் வேலையில. இவன் நம்ம செல்வாவா அப்படின்ற மாதிரி இருப்பியான். உண்மைதானே, அதாவது சில நேரங்கள்ல நமக்கு சூழ்நிலைக்கு அப்படி அமையும் போது அப்படி மாறிக்கிருவோம். இப்பதான் எல்லாம் ஜரி வர அமைஞ்சிருச்சுல. என்னத்த சொல்ல, ஒரு கேடு கட்டவளை கட்டி வச்சான், இப்படி அவன் வாழ்க்கை போகணும்ட்டு அவன் தலையில எழுதிருக்கு. என்னத்த சொல்ல, சரி பழச பேசி என்ன போகுது? அதை விடுங்க, பழச பேசி என்ன பண்ண போறீங்க, விட்டு தள்ளுங்க. யாராருக்கு என்னென்ன தலையெழுத்தோ அது யாருனால மாத்த முடியும்? இப்படித்தான் அவங்க வாழ்க்கை போகணும்ட்டா இப்படித்தான் போகும், அது யாருனாலையும் மாத்த முடியாது. பேசி மட்டும் என்ன போகுதுன்னு நினைச்சுக்கிருக்கிய? பழச விட்டு இனி அடுத்தடுத்து வாழ்க்கையை பாருங்க. இங்க பாரு செல்வா, உனக்கு இன்னும் நல்லா ஃபியூச்சர்ல நல்ல வாழ்க்கையை முன்னேறி கொண்டு போற அளவுக்கு உனக்கு திறமை இருக்கு. இன்னைக்கு முக்கியமா நான் சொல்ல வந்தது, பேச வந்த விஷயம். அதாவது ஆபீஸ்ல வச்சு எல்லாத்தையும் பேச முடியாது, ஏன்னா எல்லாரும் ஒரு மாதிரி இருப்பாங்க. இருந்தாலும் சொல்றேன், நல்ல வேலையில நல்ல இதா செஞ்சுக்கிருக்க. இந்த வேலையை இப்படியே விடாம இன்னும் நல்ல பலமா செஞ்சு இன்னும் மேல மேல உயர்ந்த இடத்துக்கு போகணும்ன்றதே இன்னைக்கு உங்ககிட்ட பேசவே. என்ன நீ சொல்றிய? எதா இருந்தாலும் ஆபீஸ்ல சொல்லிப்பியே, வீட்டுக்கு வந்து சொல்ற அளவுக்கு அப்படி என்ன? சரி சொல்லுங்க கேப்போம். செல்வ மாமா, நீ வேற, அவருக்கு ஆபீஸ்ல அவர் ஆளை சைட் அடிக்கவே நேரம் கரெக்டா இருக்கும், அப்புறம் அப்படி வாங்கிட்டு வந்து புத்திமதி சொல்லிக்கிருப்பாரு. உண்மை கடங்கத்த ஓட்டு படிக்கல ஈப்புந்த மாதிரி எதையாவது பேசி கிடப்பீங்க, நடுவுல ஒரு காமெடி கூட பண்ணிட்டா நல்லாவா இருக்கும்? இல்ல இந்த உட்காந்துருக்காரு எட்டி முண்டான் பேசுறா. என்ன அவன்னைக்கு நீ பேசி நீ செருப்படி வாங்க, நான் என்னத்துக்கு பேசணும்? அவன் பேச மாட்டேன், அவன் பேசினா வீட்டுக்கு போன கரண்டை வச்சு இழுத்துற மாட்டேன். இன்னைக்கு இழுத்து போடுறேன், அப்படின்னா நீ அடங்கு. எனக்கு அந்த அங்கச்சிக்கல வேற வேலை பழப்பே இல்ல சித்தி, அப்ப பார்த்தாலும் கரண்டை வச்சு இழுக்கிறேன்ட்டு முதல்ல உங்கள்கிட்ட இழுத்து விடணும். அட போங்கடா வெண்டையில, நான் போறேன்டா. சரிதான் போ. எது நினைச்சுக்கிறாதீங்க, எல்லாத்துக்கும் வாய் துட்டுக்காய் போச்சு. இந்த பள்ளிக்கூடம் லீவ் விட்டுட்டாங்களா, இனி வாய் பேசதான் செய்வாங்க. திரும்ப பள்ளிக்கூடத்துக்கு போனாதே அடங்குவாங்க அவங்களாம். சரி அதை விடுங்க. அப்புறம் செல்வா, வேலைய நல்லா பாக்குறப்பா. அதாவது எப்படி சொல்றது, ஒரு 2 மணி நேரத்துல அடிக்கிற பத்திரத்தை 1/2 மணி நேரத்துல அடிச்சு கொடுக்குற. அதனால இம்புட்டு நல்லா வெவ்வேறமா வேலை பார்க்குற. அதனால வந்து வாழ்க்கை உனக்கு எங்கேயோ இருக்கு. இந்த வேலை மட்டும் இல்லாம இன்னும் முன்னேறி போகணுன்றதே இன்னைக்கு உங்ககிட்ட பேசவே வந்தது. அதாவது உன் வாழ்க்கையில் நடந்த விஷயம் பூரா எனக்கு தெரியும், எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, புரியுதா? அதாவது எப்படி சொல்றது, நான் என்ன கல்யாணம் முடிக்கல, இருந்தாலும் சொல்றேன், கல்யாணம் ஒண்ணு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கை இப்படித்தான் போகும். அதாவது பொண்டாட்டிக்காரவங்க வர்றதை பொறுத்துதே இருக்கு. அதுவும் உன் பொண்டாட்டி எந்த நேரத்துல கல்யாணம் முடிச்சு வந்தீங்கன்னே தெரியல, உன் பொண்டாட்டிக்கு அப்படி ஒரு இது. சரி விடுங்க, அதெல்லாம் பேசி என்ன போகுது, அதை விட்டு தள்ளிவிட்டு அடுத்தடுத்து வாழ்க்கையில எப்படி படிப்படியா முன்னேறன்றதையும் பார்க்கணும், புரியுது? அக்கா உன்னை கொஞ்சம் நஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கல, என்ன அந்த பிள்ளை படிப்பை இழந்துட்டு குடும்பம் அது இதுன்னு பார்த்து நிறைய தியாகம் செஞ்சுனே உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ஒண்ணுக்கு 3 பேர் இருக்கீங்க, அக்காவோட சேர்த்து 4 பேரு. இதுல நீங்க 3 பேரு நல்லா படிக்கணும்னு ஒன்னையும் பார்த்து செஞ்சுக்கிருக்கு அந்த பிள்ளை. அந்த பிள்ளைக்கு மனசுல ஒரு மாதிரி எதையும் செய்யாதீங்க, புரியுதா?
அதெல்லாம் நிறைய பட்டுட்டேன். என் கல்யாண வாழ்க்கையில எம்பிட்டு பட்டணுமா அம்பட்டையும் பட்டுட்டேன். அதை பத்தி பேசாதி. அதை பத்தி பேசினாலே கடுப்பாத்தே வருது. அம்பட்டு கோபம் வருது எனக்கு. சரி சரி, பலசலம் பேச வரல. அதாவது சொல்ல வந்தேன் சரியா. இன்னும் நிறைய நிறைய முன்னேறி போகலாம் வாழ்க்கைய சரியா. இதோட நிறுத்திக்கிறாத. ஆபீஸ்ல வச்சு எதையும் பேச முடியாது ஒரு சில விஷயங்கள்லாம். அதை வீட்டுல வந்து கொஞ்சம் பொறுமையா எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதையும் பார்த்து பேசிட்டு போலாம். இங்க பாரு பேச்சு, இனிலாம் நீ எதை நினைச்சு கவலைப்பட வேணாம். அவன் ஆம்பளை பையன் நல்லா தெளிவாயிட்டியான். இனி நீ அடுத்து பார்க்க வேண்டியது பிறகு உன் பொம்பளை பிள்ளை எதன் பள்ளியா. உன் அப்பா மாதிரி நினைச்சுக்கிட்டா உன் அப்பா கிட்ட என்ன கேப்பி எல்லாத்தையும் தயங்காம கிட்ட கேது. எல்லாமே உனக்கு செய்வேன் சரியா. எப்படி நானும் அப்பாவும் எப்படி ஃப்ரெண்டா இருந்தோமோ அதே மாதிரி குடும்பமும். நீங்க செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? ஒண்ணுக்கு 3 பொம்பளை பிள்ளை, அதுவும் 2 அக்கா விட்டுட்டு முன்னாடி ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சு இல்ல தம்பிட்டு சொல்லிட்டு இப்ப வாழ்க்கை எப்படி இருக்கு? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அமைஞ்சுப்படாது சரியா. அதனால முதல்ல மல்லியாவுக்கு கல்யாணம் முடிக்கிற வேலையை பாருங்க. மாப்பிள்ளதான் பாக்கணும்னா கூட சொல்லுங்க, நான் பாத்துப்படுறேன். பாரா அப்படியாக்கும் மல்லியா, மாப்பிள்ளைய பாத்துட்டீங்களா? யாரு எந்த ஒரு சீமை சொல்லுங்க பாத்துக்குவோம். அண்ணே அதெல்லாம் மாப்பிள்ளையில ரெடியாத்தே இருக்காங்க. அக்கா ஊன்னா கல்யாணம் பண்ணிக்கிற வேண்டியதே. ஆனா மாப்பிள்ளையோட அப்பா இப்பதான் இறந்து போனாங்க. நம்ம வழக்கப்படி 1 வருஷம் செல்லாம கல்யாணம் முடிக்க கூடாதுல. அதே 1 வருஷம் போட்டும்னு வெயிட் பண்ணிக்கிருக்கோம். வேற ஒண்ணும் கிடையாது. அப்படியா? இந்த மல்லியப்புல கல்யாணமே கட்டிக்க மாட்டேன்னு இருந்துச்சு. யார்த்த மாப்பிள்ள சொல்லு, யாருன்னு பாத்து போடுவோம். உங்க டாக்டர் அங்க கருப்புன்னு சொல்லி போடுவாண்டா. அம்புட்டு ஒரு இதுவாக்கு. சரிதேன் சரிதேன். சும்மாவே இவங்க போய் நீ ஒரு மாறிவே ஓட்டிக்கிருக்காங்க. இனி நீங்களே ஏத்தி விட்டீங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டாங்க. அண்ணே அவங்க சொல்றதுல எதுவும் கிடையாது. அதே இப்படி வெக்கப்படுதுல புள்ள, அதுல தெரிய வேணாமா? சரி சரித்தா, நம்ம ஒரு டாக்டரா நல்ல தங்கமான பையன்ல கேள்விப்பட்டேன். சரி ரொம்ப சந்தோஷம். இப்படி கஷ்டப்படுற பிள்ளைக்கு டாக்டர் மாப்பிள்ள எனக்கு கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை மட்டும் அப்பா இருந்து பார்த்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆமாண்ணே, அப்படியே என் அப்பா எப்படியோ அப்படியே தான் அவங்களுக்கு குணம். அவங்க ஆளும் சரி, ஆளும் கருப்பா இருக்காங்க. எங்க அப்பா வெள்ளையில, ஆனா மனசு ரொம்ப தங்கம். அவங்கள மாதிரி தங்கமான குணம் யாருக்குமே இருக்காது. அம்புட்டு பெரிய தங்கம் தெரியுமா? என் அப்பா மாதிரியே இருக்கிறனாலதே அவங்கள நான் ஓகே பண்ண. ஓஹோ, சொன்னாங்க அவங்க மாமா மாதிரி இருக்கிறனாலதே நீங்க ஓகே பண்ணீங்களா? அவங்க கோலப்புற மாமா மாதிரி இருக்கிறனாலதே ஓகேன்னு சொன்னீங்களா? சரிதே மல்லியா, காது குத்திட்டாங்க. நீ ஒண்ணு புதுசா வகை வகையெல்லாம் காது குத்த வேணாம். ஏய் சும்மா இருங்கடா. ஏன்டா இப்படி படுத்துறியா? அம்மா சும்மா இருக்க சொல்லுங்க. நான் வாரேன், நான் போறேன். யாத்தி என்ன வாரேன் போறேன்னு ஒரு மாறில பேசிக்கிருக்க. அடியே நில்லுடி. சரி சரி, யாரும் எதுவும் சொல்லல. சரித்தா ரொம்ப சந்தோஷம். வேகமா டாக்டர் கூடயே கல்யாணம் நடக்கும். இதே மாதிரி எப்போதுமே நான் சிரிச்சுக்கிட்டே இருத்தா அது போதும். சரி நான் கிளம்புறேன். சரி செல்வா, நாளை இருந்து வேலைக்கு வந்திருப்பா. இன்னைக்கு அதுவும் வாழ்க்கை லீவ் கேட்டு வந்திருக்கு. நானே நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு வாரேன்னு சொன்னாலும் லீவ் போட்டேன். இல்லைன்னா நான் எதுக்கு லீவ் போட போறேன்? சரி நாளைக்கு நம்ம ஆபீஸ்ல பாப்போம். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி செல்வா. சரித்தா மல்லியா வரவா? சரிம்மா பேச்சு, எல்லாத்துக்கும் வரேன். அம்மா வரேன், எல்லாத்துக்கும் போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கனே. அம்மா வாடி அனுப்பி வச்சுட்டு வரேம்மா. சரி சரிம்மா மல்லியா, நான் வாரேன். உன் தம்பி எப்படி ஒரு நிலையில பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் குடும்பத்துல நீ பட்ட கஷ்டத்துக்கு உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் தானி. ஆமாண்ணே, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அது என்னன்னு தெரியல, ஒரு 4 நாளாவே மனசுக்கு அம்புட்டு நிம்மதியா இருக்கு. எங்க குடும்பமே இப்படி சந்தோஷமா இருக்கிறதே என் தம்பிக்கு இந்த வேலை கிடைச்சனாலேருந்து நினைக்கிறேன். அவன் சொல்றேன் லதா, உன் தம்பிக்கு நல்ல திறமை இருக்குன்னு மேல மேல அவன் முன்னேறிக்கிட்டே போவியா. நீ எதை நினைச்சும் கவலைப்படக்கூடாது. சரிங்கண்ணே. அப்புறம் தா இன்னொரு விஷயம், அதாவது இதை உங்ககிட்ட நான் ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சுக்கிருந்தேன். ஆனா அது யாரு கேட்டாலும் நீ சொல்ல மாட்டேங்கிற. நான் கேட்ட மட்டும் சொல்லவா போற? நான் ஏதோ 3வது மனுஷன், உன் அப்பாவுக்கு ஃப்ரெண்டா இருந்தேன் அப்படித்தேன். சரி ஏதோ ஒண்ணு கேக்குறேன். என்னண்ணே சொல்லுங்க. அது ஒண்ணும் கிடையாது. உன் அப்பா இன்ன வரைக்கும் எப்படி இறந்தாருன்னு யாருக்குமே தெரியாதுல்ல. 6 வருஷம் ஆகி போச்சு. ஆனா இன்ன வரைக்கும் எப்படி இறந்தாரு அப்படிங்கறது எதுவுமே தெரியாம இருக்குல்ல. ஏன் மல்லியா, உனக்குமா தெரியாது?
இந்த உலகத்துல மனுஷங்க எப்படி வேணாலும் செத்து போவாங்க. அதாவது அவங்க செத்து போறதுக்கு காரணம் ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஆனா உன் அப்பா இறப்புல எந்த ஒரு காரணமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையேத்தா. ஏன் உனக்கு கூட தெரியாதோ? அது இல்லைண்ணே, எதுக்கு இறந்தாங்கன்னு எனக்கும் தெரியாதுண்ணே. சரித்தா, உனக்கு தெரியாது தானே. தெரியாத விஷயத்த உன்கிட்ட கேட்டா நீ எப்படி பதில் சொல்லுவ? ஆனா ஒண்ணு, உண்மை என்னைக்காவது ஒரு நாள் தெரிய வரும்போது ரொம்ப வேதனையா இருக்கும்னு நினைக்கிறேன். சரித்தா, நான் வாரேன். சரிங்கண்ணே, போயிட்டு வாங்க. என்னடா அன்னைக்கு அழுக மாட்டேன்னு சொல்லிட்டு போனவ திரும்ப நம்மகிட்டே வந்து இப்படி உக்காந்துருக்காளே அப்படின்னு நினைக்கிறீங்களா? 4 நாளா ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்ப்பா. நீங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் சந்தோஷம்னா என்னன்னு எனக்கு தெரியாம இருந்துச்சுப்பா. ஆனா இந்த 4 நாள் எப்படி சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? சந்தோஷம்னாலும் துக்கம்னாலும் உங்களை தப்பா தேடி வருவேன். இது வரைக்கும் அப்படித்தான. இன்னைக்கு ஒன்று நடந்துச்சுப்பா. என்னன்னு தெரியுமா? அதே உங்க ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, உங்க கூட வேலை செஞ்சவர், அவரை இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு. நல்லா தான்ப்பா பேசினாரு. கடைசி அவரை வழி அனுப்பி வைக்க வரும்போது அவர் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாருப்பா. உன் அப்பா எதனால இறந்தாருன்னு உனக்கும் தெரியாத இல்லையான்னு கேட்டுட்டாருப்பா. எனக்கு பதிலே சொல்ல தெரியலப்பா. என்ன பண்றதுன்னே தெரியலப்பா. பழசு எதையும் நினைக்க கூடாது, அதை மறந்துடணும் அப்படின்னு நினைச்சா மனசு கேட்க மாட்டேங்குதுப்பா. ஏன்னா இந்த 2 கண்ணால தானே அந்த விஷயத்தை நான் பார்த்தேன். எனக்கு எப்படி இருந்திருக்கும்? ஈரக்குலையே நடுங்கி போயிருச்சுப்பா. மல்லிகா, எதுல இருந்துமே என்னால மீண்டு வர முடியலப்பா. எப்படித்தே நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சாலும் ஏதாவது ஒண்ணு என்னைய அந்த நிலைமைக்கு கொண்டு போயிருதுப்பா. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி வாழ போறேன்னு தெரியலப்பா. அப்பா அப்பா என்கிட்ட இருக்கும் போதே உங்க பாசத்தை எனக்கு புடிச்சு வச்சுக்க தெரியலப்பா. அதனால எப்ப ஒவ்வொரு நிமிஷமும் ஏங்குற அப்பா பாசத்துக்கு. இந்த மாதிரி அப்பா இல்லாத பொண்ணுங்களுக்கு அப்பாவோட பாசம் என்னன்னு தெரியும். ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறப்பா. மல்லிகா, இந்த உலகத்துல இறந்து போனவங்களை திரும்ப கொண்டு வரதுக்கு ஒரு சக்தி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் முதல்ல கேட்கறது அப்பா அப்பா, நீதாப்பா உயிரோட வரணும். பாசம் எனக்கு மறுபடியும் வேணும்பா. அப்பா மல்லிகா, டாக்டர், நீங்க போந்திய உன் அப்பாவை நினைச்சு சொல்லி சொல்லி அழுதுக்கு இருந்தீல்ல, அப்பவே வந்துட்டு. மன்னிச்சுக்கோங்க. அழுக கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. ஆனா நான் எதுக்காக வேணாலும் அழகாம இருப்பேன். என் அப்பாவை நினைச்சு என்னால அழாம இருக்க முடியாது டாக்டர். டாக்டர் டாக்டர் என்ன பண்றீங்க? கையை விடுங்க டாக்டர். என்ன போசக்குன தலையில சத்தியம் பண்ண வச்சுட்டீங்க? என்னன்னே தெரியாம. டாக்டர், இந்த சத்தியம் மட்டும் என்னைய பண்ண வைக்காதீங்க. அதுக்கு அடிமையாயிரு. இப்படி பைத்தியக்காரத்தனமா யாருக்கிட்ட எதையும் சொல்ல முடியாம பாடா படுறேன். என்ன டாக்டர், எதுக்கு சத்தியம் பண்ண? இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. நானும் உங்ககிட்ட பல தடவை கேட்டுட்டேன்.
எப்படி அப்படியே கேட்டுக்கிட்டேன். ஆனா யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு குடிமாட்டல நினைக்க இருக்க. ஆனா இந்த விஷயத்த நீ யாருக்கிட்ட தான் சொல்ல போவேன்னு எனக்கு தெரியல. இப்ப என் தலையில உன்னை சத்தியம் பண்ண சொன்னது காரணம் நீ சத்தியத்தை மீற மாட்டேன்னு எனக்கு தெரியும். இப்போ நீ என்ன செய்வே எனக்கு தெரியாது. உன் அப்பா எப்படி இறந்தார் இப்ப எனக்கு தெரிஞ்சே ஆகணும். சொல்லு மல்லிகா. இங்க பாரு மல்லி, இப்ப உன்னை என் தலையில சத்தியம் பண்ண வச்சது காரணம் நீ சத்தியத்துக்கு கட்டுப்படுவேன்னு எனக்கு தெரியும். என்ன அப்படி உன் அப்பா வாழ்க்கையில என்னதே நடந்துச்சு? இப்படி தினம் தினம் நொந்து சாகுற அளவுக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு? நெசமா நீ இப்படி வருத்தப்படுறத என்னால் நெசமா தாங்கவே முடியல. என் மனசு படுற வேதனை எனக்குதான் தெரியும். என்ன ஏன் ஏன் இப்படி உன்னை நீயே வருத்திக்கிற? தயவு செஞ்சு சொல்லுமா. இதுக்கு மேல மறைக்காத. உன் மனசு தாங்காது, அது எனக்கு தெரியும். சொல்லு. ஆனா ஒரு விஷயம், கண்ணுல இருந்து கண்ணீர் வரக்கூடாது. கண்ணீர் வராம இப்ப என்கிட்ட நீ சொல்ற, சொல்லிதான் ஆகணும். என் தலையில சத்தியம் பண்ணிட்ட, சொல்லு. இப்ப என்ன உங்களுக்கு என் அப்பா எப்படி இறந்தாருன்னு தெரியணும், அப்படித்தானே? இது வரைக்கும் யாருக்கிட்டேயுமே சொல்லல. ஏன் என்ன பெத்தவட்ட கூட நான் சொல்லல. முறையா நான் கட்டிக்க போறேன் என் புருஷன்ட்ட சொல்றேன். இது வரைக்கும் என் மனசுக்குள்ள போட்டு நான் புடுங்கி புடுங்கி செத்தது போதும். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நான் மறைக்க விரும்பல. எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमाह्निकम् उत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मङ्गलं कुरु उत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मङ्गलं कुरु. ஏய், என்னடி ட்ரெஸ் இது? உனக்கு என்னடா? எனக்கு என் தாத்தா வாங்கி கொடுத்தா நான் அப்படிதான் போட்டுக்கிட்டேன். என்ன ஆளுவே? இந்த மாதிரி வயசு பிள்ளையாட்ட மாதிரி ட்ரெஸ் பண்ணு சரியா? கிராமத்துக்குள்ள இருந்துகிட்டு அரையங்காலமா ட்ரெஸ் போட்டுட்டு தெரியற ஆட்டக்காரி. தேவலமத பேசிக்கிட்டு அப்படியே பாத்துக்க. எனக்கு என் தாத்தா வாங்கி கொடுத்தா அப்படிதான் போடுவேன். உன் ஜோலியை பத்தி போடா என்ன? இங்க வர தாத்தா வாங்கி கொடுத்தா அப்பா வாங்கி கொடுத்தா இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா ட்ரெஸ் கிழிச்சு தீய வச்சு எரிச்சு போடுவேன் பாத்துக்க. நான் அப்படிதான் போடுவேன். உன் ஜோலியை பத்தி போடா. ரொம்ப பேசிக்கிருக்க உன்ன. என்னது அப்பா வீட்டுக்கு போற மாதிரி இருந்தாலும் ஏன் பொண்டாட்டி நல்லா தலை நிறைய பூ வைக்க வேண்டாமா? அதுக்குதே வச்சுக்கிறீங்க. நீ பேசாம இருடி. அவனை அப்படி நினைச்சு தலையில வைக்கல. என்னதே ஆனாலும் என் பொண்டாட்டி தலை நிறைய பூ வச்சு எப்போதுமே பூவும் மட்டுமா இருக்கணும். அதை பார்த்து நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அடியாத்தி அழகு பத்தியெல்லாம் நல்லா தலை நிறைய பூ வச்சு போட்டு இவன் பேச்சு அழகு. ஐயோ அழகுன்னு அழகு, அப்படி ஒரு அழகு. கல்யாணம் ஆகி முதராத்திரியில பார்த்த மாதிரியே ஒரு இது. எத்தனை பிள்ளை பெத்தான என்னைக்குமே என் பேச்சு அழகுதே. காலம் முழுசு இதே மாதிரி அழகாவே இருக்கணும். சரி போவோமா? அப்பா சரி சரி ரொம்பதே கோச்சுக்கிறாப்ல இருக்கு. சரி வா போவோம். சரி வாங்க. அடியாத்தி மல்லியா எம்பிட்டு அழகு என் பிள்ளை. அப்ப வாங்கி கொடுத்து பாவட சட்டி தாங்கும். ஆமாப்பா நீங்களும் வாங்கி கொடுத்தீங்க. நல்லா இருக்குல்ல? ஏன் மட்டும் கிடையாது, பூவரசி அங்க பாருங்க குட்டி பிள்ளையும். புள்ளைய பூரா அம்பிட்டு அழகு. அப்ப நான் அழகு இல்லையாப்பா? என்ன போங்கன்னு யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். இவங்க எல்லாம் பாவட சட்டை போட்டிருக்காங்கன்னு இவங்க எல்லாம் பெரிய ஆள பேசுறிய. இப்ப நான் மட்டும் அழகு இல்லையா? எனக்கு இப்ப பாவட சட்டை போட்டுக்கிறேன்.
தாத்தாவை பார்க்கத்தானே கண்ணுக்குட்டி இன்னைக்கு அப்பா வேலைக்கு லீவ் போட்டிருக்கேன். கண்டிப்பா போவோம். சரி எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? எங்க அப்பதாவை காணா? அப்பா அப்பத்தாக்கு கால் வலிக்குதுன்னு உள்ள தூங்கிக்கிருக்கு. நம்மள மட்டும் போயிட்டு வர சொன்னாங்க. சரி கிளம்புவோமா? கிளம்புவோம்பா. நேமா வாங்க. அம்மா அப்பா ரெண்டு பேரும் ரொம்ப அழகா இருக்கீங்க. அம்மா அந்த பூ கூட ரொம்ப அழகா இருக்குமா. ஏன் கண்ணே பற்று போல இருக்கு. சரி போவோமா? யாத்தி என் புள்ள அழகா இருக்கேன்னு சொல்லிருச்சு. ஒரே வெக்கமா வருது. அவ வெக்கப்படாதீங்க. சரி வாங்க போமா அப்பா போவோம். ஓட்ட சொல்ல குட்டிங்களா? அழகானது சுகமானது இல்லத்தில் இன்பங்கள் இருக்கின்றது. யாரோ இவன் இங்கே வந்தார், ஆனந்த கூட்டுக்குள் அடைந்து விட்டார். மழலை இவன் மொழி பேசினார், குடும்பத்து கோவிலில் குடியேறினார். இதமானது இனிதானது சொந்தங்கள் பந்தங்கள் நிலையானது. அம்மா என்று சொல்ல சொல்ல ஆயுள் காலங்கள் நீள்கின்றது. சரி செல்ல குட்டியலா போவோமா? அம்முக்குட்டி போவோமாத்தா? வயலுக்கு போகாம இருக்க என்ன வரைக்கும்? பேர பேத்தியா வந்திருக்கீங்களா? வாங்க வாங்க. அட என் மகளும் மருமைனும் வாங்க வாங்க உள்ள வாங்க. என் வெளியில நிற்கிறீங்க. வந்துட்டாங்களா? குடும்பத்தோட வந்துட்டாங்களா? இது இவங்க ஆட்டம் தாங்காதுல. சை உள்ள வாக்கா. உள்ள வாங்க மச்சான். வாங்க பிள்ளைகள் எல்லாரும் வாங்க. ஒரு வீடு மட்டும் திறந்து கிடந்தா போதுமே சத்திரம் கணக்கா அப்படியே உள்ள வந்துருது. எல்லாத்தையும் வந்து வாரி வலிச்சு கொட்டி தின்னுட்டு போக குடும்பத்தோட. இந்த பழப்புக்கு போய்